ராம்கி, பெரியார் ஏன் குறிவைக்கப்படுகிறார் என்ற கேள்வி. அருள்மொழி அவர்கள் சொன்னப்ப காலம் காலமாக அவர் மீது இத்தகைய விமர்சனம் இருந்தது. பல விஷயங்கள் திரும்ப திரும்ப அந்த விமர்சனம் அவதூறு, அவங்க பார்வையில் அவதூறுன்றது, திரிபுவாதங்கள்லாம் இருந்துட்டே இருக்குன்னா இப்ப என்ன எதற்காக குறிவைக்கப்படுறாங்க? அருள்மொழி அவர்கள் சொல்வது அவர் தான் ஒரு அரணாக இருக்கிறார், தமிழகத்திற்குள் வரணும்னா அந்த அரணை உடைக்கணும், அதற்காக இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்றாங்களா? இல்லை, அன்றைய அரசியல் சூழலுங்கிற இன்றைய அரசியல் சூழலை அன்னைக்கு வந்து ஒரு அரசியல் தளத்தில் தமிழ்நாடு தமிழ் இருக்கே அப்படிங்கிற ஒரு கோஷம் முன்வைக்கப்பட்டது. அது ஆனால் அதே சமூக பண்பாட்டு தளத்தில் வந்து உங்களுக்கு இந்த ஆரியர் திராவிடர் இதெல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாமே கலந்து விட்டது. இன்றைக்கி கலந்து ஒரு இதாக வைக்கும்போது அப்போ அதுதான் வந்து கேள்விக்குள்ளாகுது. இப்போ தமிழ் தேசியம்ங்கிற புதுசாக பேச வர்றவங்க எல்லாமே அதை வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, அவங்க திராவிட அரசியலை ஒரு எதிரியாக நினைக்கிறாங்க. எப்படி நீங்கள் வந்து ஒரு அகண்ட பாரதத்துக்கு எதிராக திராவிட அரசியல் தன்னுடைய தனித்தன்மையை காப்பாற்றிக் கொள்வதற்காக எதிர்த்து நிற்குதோ, அதே போல் திராவிட அரசியலுக்குள்ள உள்ள சப்செட்டாக இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் திராவிட அரசியலுக்கு எதிராக நிற்குது, தன்னுடைய தனித்தன்மையை காப்பாற்றிருக்குது. எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது, திராவிடம்னு நீங்கள் மொத்தமாக பேசுகிறீங்க, எங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இங்கே தான் ஒரு சிக்கல் வருது. அடிப்படையில் பல சிக்கலான விஷயங்களுக்கு ரொம்ப எளிமையான கேள்விகள் தான் அது. அப்போ திராவிடர் யார் தமிழர் யார் அப்படிங்கிற அந்த விவாதத்தில் வந்து நிற்கிறது. திராவிடர் யாருன்னா இந்த சண்டை ரொம்ப நாளாவே கோட்பாடு ரீதியாக இன்னைக்கு உச்சத்துல எங்க நகர்ந்திருக்கு அப்படின்னா, பெரியார் பிம்பத்தின் மீது அரசியல் ரீதியான பார்வைகள்னு இல்லை, அவரே ஒரு தவறான மனிதராக சித்தரிக்கிற போக்குல தான் அங்கேயும் இங்கொன்றுமாக வார்த்தைகளை எடுத்து பேசுவது அப்படின்னு. அது எதற்காக நடக்குது? அதுதான் நம்ம வந்து அந்த இஷ்யூஸ்குள்ள போவேனா. பட் பெரியார் வந்து பெரியார் மேல ஏராளமான கேள்விகள் எழும்புகிறது. அதற்கு காரணம் என்னன்னா, அவர் வந்து திராவிட அரசியலோட பிதாமகன், திராவிட அரசியலோட ஒரு மிக முக்கியமான தலைவராக இருக்கார். ஸோ இப்போ அவரை எதிர்த்து தான் நீங்க தேசிய அரசியலாகட்டும் செய்ய வேண்டியிருக்கிறது. பாஜக பெரியார் எதிர்த்து தான் செய்ய வேண்டியிருக்கிறது. தமிழ் தேசியம் பேசுறவங்களும் பெரியார் எதிர்த்து தான் செய்ய வேண்டிய. ஏன் வந்து இப்ப பாஜக எதிர்ப்பு அப்படின்றது புரிந்து கொள்ள முடிகிறது. இந்துத்துவம் அப்படின்னா ஏன் பெரியாரை எதிர்க்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். தமிழ் தேசியர்கள்லயே பலர் வந்து பெரியாரையும் இணைத்து கொண்டுதான் தமிழ் தேசியத்துல பயணிக்கிறாங்க, முற்றாக அவரை எதிர்முனையில நிறுத்தல. ஆனா இன்றைக்கு தமிழ் தேசியர்களே பெரியார்ன்ற பெயரை நாங்க பயன்படுத்த மாட்டோம், நாங்க ஈவேரான் தான் சொல்லுவோன்ற அதிதீவிர நிலைமைக்கு வந்திருக்கிறாங்கன்னா தமிழ் தேசியம் ஏன் எதுக்கு? அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் தேசியத்தோட நோக்கம் இங்க இல்லைங்க, அது இந்துத்துவாவின் அஜெண்டாவை இவர்கள் தமிழ் தேசியம் என்ற பெயர்ல செய்யறாங்கன்னு. அதுதான் பிரச்சனை. இப்ப நம்ம பெரியார் மேல செய்யப்படுகிற அவதூறுகளுக்கு நம்ம அதற்கு வந்து பதில் தருவதற்கு பதிலாக கேள்வி எழுப்புகளுடைய உள்நோக்கத்தை பேசுறோம்ல. இத்தனை காலம் வந்து தனி தமிழ் தேசியம் பேசுபவர்கள் வந்து இன்னைக்கு அதே வார்த்தைகளை பேசும்போது, பெரியார் இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் இல்லை, பல காலமாக பெரியார் எதிர்த்து விமர்சனங்கள். இன்னைக்கு இந்த விமர்சனம் வந்து எல்லை மீறி போயிருக்கு. நீங்க சொல்ற மாதிரி விமர்சனமா இருந்தது இன்னைக்கு அவதூறாக வசைகளாக மாறிவிட்டு, அது ஒத்துக்கிறேன், சரியான வார்த்தைகள் பிரயோகிக்கப்படவில்லை. ஆனா இதுக்கு உள்நோக்கம் என்னன்னா, நீங்க வந்து பாஜகவுடன் கூட்டணி சேருவதற்காக செய்கிறீர்கள் அப்படிங்கிற உள்நோக்கத்தை சொல்லும் போதுதான் ஒரு சர்ச்சை எடுக்கல. பெரியார் எதிர்ப்புக்கு பின்னணியில் இந்துத்துவம் தான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலையா? இல்ல பெரியாருடைய எதிர்ப்புக்கு பின்னாடி பெரியாருடைய எதிர்ப்பு என்னன்னா, அது வந்து இந்துத்துவ எதிர்ப்பு நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? பெரியார் வந்து தமிழ்நாட்டுடைய அரசியல் என்ன, பிராமண எதிர்ப்பு, பிராமண அல்லாதவர் சங்கமாக தான் திராவிட கழகம் உருவாகி வருது. அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற பாஜக அங்கே பெரும்பாலும் ஆதிக்க பிராமணர்கள் வந்து பெரியார் எதிரியா பார்க்க முடியும். ஏன்னா பெரியாருடைய தொடர்ந்து முன்வைத்த கருத்துக்கள் எல்லாமே பிராமணருக்கு எதிராக இருந்தது. ஸோ அந்த போக்கில் தான் பார்க்க முடியும். அதை தாண்டி இப்போ நான் இன்னும் ஒரு கருத்தாக வைக்கிறேன். 1930 மக்கள் தொகை கணக்கெடுப்பதற்கு முன்னாடி பெரியார் குடியரசுல எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, மக்கள் தொகை கணக்கெடுக்க சென்சஸ் எடுக்க வருவாங்க, நீங்க யாரும் உங்க ஜாதி மதத்தெல்லாம் சொல்லாதீங்க, நீங்க என்னன்னு சொல்லுங்க, உங்களை கேட்டா நான் இந்தியன் சொல்லுங்க, இல்ல பௌத்தரிகாரன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அப்படின்னா இதை வைத்து பெரியார் ஒரு தேசியவாதி, அவர் வந்து ஜாதிக்கு எதிரானவர், மதத்துக்கு எதிரானவர் சொல்லணுமா? சொல்லிதான் ஆகணும். ஏன்னா அப்படிதான் அவர், ஏன்னா அவர் கைகெடுத்தது என்னன்னா சாதி ஒழிப்புங்கிற விஷயத்தை தான் கையெடுத்தார். ஸோ அதுல இருந்து தான் நகர்ந்து வர்றாரு. சாதி ஒழிப்புக்கு தடையாக இருப்பது யார்? பிராமணர்கள். பிராமண எதிர்ப்பு, பிராமணருக்கு ஆதரவாக இருக்கிறது கடவுள் எதிர்ப்பு, இப்படிதான் அதில் போனார். ஸோ அப்போ அன்னைக்கு 1930s சொன்னதை வைத்து கொண்டு நாம வந்து அவர் ஒரு இந்தியனா தன்னை முன்னிலைப்படுத்தார் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ காலப்போக்கில் கருத்துக்கள் மாறிட்டே தான் அவருக்கு மாறி இருக்கின்றப்ப இப்ப ஏன் இது இந்துத்துவ அஜெண்டா இல்லைன்றீங்க? இந்த எதிர்ப்பு அவர் அஜெண்டா கிடையாது. இது நான் என்ன சொல்றேன், அவர் ஒரு அரணா இருக்கிறார், அவர் பிம்பத்தை உடைச்சிட்டா நம்ம எளிதில் உள்ளுக்கு நுழையலாம். இது காலங்காலமா செஞ்சது அதனோட நீட்சி தான். அது வந்து அதை மறுக்க முடியாது. அது பாஜகவுடைய ஒரு அஜெண்டா இருக்கலாம், அதெல்லாம் இல்லை. ஆனா நீங்க சொல்ற இப்ப புதிய குரல்கள் இருக்குல்ல, இப்ப விமர்சனத்துக்குரிய அவதூறுகளாக கருதப்பட குரல்கள் எல்லாமே பாஜக வரல, அது தமிழ் தேசிய குரல்கள் தான். அந்த தமிழ் தேசியம் ஒரிஜினல் தமிழ் தேசியம் இல்லைன்னு கூட நிராகரிக்கலாம். ஆனா அது ஒரு புதிய தமிழ் தேசிய. எனக்கு என்னன்னா, தமிழ் தேசியர்கள்லயே வந்து அவருடைய நிலைப்பாடு திராவிடம்ன்ற சொல்லுல அவங்களுக்கு சிக்கல் இருந்தது. ஆனா ஒன்னா ஆதரிச்சாங்க, தனித்தமிழ்நாடு அவர் தாங்க கேட்டார்.
பேசுறாரு. இறைமை உள்ள மாநிலம்னு அவர் தான் பேசினாரு. அவர் தமிழ் தேசியர் இல்லைன்னா வேற யாருன்னு கேட்கிற தமிழ் தேசியர்கள் இருக்கிறாங்க. எளிமையா சொல்றேன். ஒரே ஒரு கேள்வி, பெரியார்ன்ற பெயரையே கூட நான் பயன்படுத்த மாட்டேன், நான் ஈவேரான் தான் பயன்படுத்துவேன்ற அந்த அளவுக்கு ஒரு வெறுப்போட அவர் அணுகுறாங்கல்ல, அந்த இடத்துல தமிழ் தேசியத்துக்கு என்ன சிக்கல்? ஏன்னா தமிழ் தேசியம் அதான் நீங்க திராவிட அரசியலை எதிர்கொள்ள வேண்டும் என்றால், எதிர்க்க வேண்டும் என்றால், இப்ப நீங்க வந்து திராவிட அரசியலோட தனித்தன்மையை காப்பாது என்ன பண்ணணும், டெல்லியை நீங்க எதிர்த்தாகணும், இந்த அகண்ட பாரத கான்செப்டை எதிர்த்தாகணும், ஒரே இந்தியா கான்செப்டை எதிர்த்தாகணும். அதை எதிர்த்தால் தான் நீங்க திராவிட அரசியல். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து தமிழ் தழி அரசியலை நீங்க பத்தி முன்னெடுக்கணும். அதோடைய அடையாளம் என்ன? திராவிட அரசியலை எதிர்த்தாகணும், வேற வழி இல்லையே. தமிழ் தேசிய குரல் என்ன இருக்குது? நீங்க எங்களை திராவிடன்னு சொல்லி எங்களுக்கான குரலை நீங்க நசுக்கிறீங்க, தமிழருக்கான ஒரு திராவிடனா யாருன்னு சொல்லுங்க. சோ பெரியார குறிவைப்பதன் மூலமா, அந்த பிம்பத்தை உடைப்பதன் மூலமா தமிழ் தேசியத்தை வளர்க்க முடியும். பிம்பத்தை உடைப்பதன் நோக்கமா இருக்காது. நான் என்ன சொல்றேன், இந்த கேள்விகளை பெரியார் ஒரு காலத்துல கலகக்காரரா இருந்தார், அந்த மாதிரியான கலக குரல் இப்ப எழுது, அதை எதிர்கொள்ள வேண்டிய கலக குரல்ன்றீங்க. இது கலக குரல் தான். கலக குரல்ன்றதுக்கு வேற ஒரு அர்த்தம் இல்ல இல்ல, அது சரியான இல்ல. நீங்க அந்த கலக குரல் அப்படின்றது ஒரு அடக்குமுறைக்கு எதிராக ஒரு போர் பரணி பாடுறத கலக குரல் இல்ல, இல்லாத ஒன்னையும் இருக்கிற ஒன்னை பேசுறது எப்படி கலக குரலா இருக்கு? கலக குரல்னா நீங்க எந்த சர்ச்சையும் இல்லாமல் தானே இயல்பா வர குரல். நீங்க பெரியார் பேசின எல்லா விஷயங்களுமே அந்த காலகட்டத்துல பாருங்க, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் எழுப்பிய எல்லா விஷயங்களும் எங்க நிறுத்துறாருன்னா, அவர் சொல்றதை நான் புரிந்து கொள்கிறேன். பெரியாருக்கு எதிரான கலக குரல்களும் தமிழகத்தில் வந்து விட்டன, அவருக்கு எதிரான நிலைப்பாடு இங்க வந்துருச்சு. அப்படிதான் இந்த அரசியலை புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு பகுதி மக்கள் வந்து அவங்க அந்த ஒரு சாலை சரியில்லை, இல்ல ரேஷன் கடையில கொடுக்கல, இது மாதிரிலாம் பிரச்சனை வருதா, நான் எளிமையா சொல்றேன். அந்த இடத்துல ஒருத்தர் போய் யாரா இருந்தாலும் எதிர்த்து நின்று சண்டை போடுறாரா, இதுக்கு பேரு கலக குரல் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த தெருவிலேயே யாரை பற்றியும் மரியாதை இல்லாம, எதை பற்றியும் கவலை இல்லாம, இந்த ராத்திரி பெண்கள் போற இடத்துல ஒருத்தர் கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டே போவார் தெரியுங்களா, அதையும் கலக குரல்னு சொல்லுவீங்களா? இது ரெண்டும் ஒன்றான்னு நான் கேட்கிறேன். இப்படி எல்லாம் பெரியார் பேசுற 100 ஆண்டுக்கு முன்னாடி பெரியார் என்ன பேசினாரு? பெரியார் பேசியது கலக குரல் தான். அவர் சொன்னாரு, அவர் இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்தாரு, இது பார்ப்பன பனியா ஆட்சின்னு சொன்னாரு, பண்பாட்டு ரீதியாக தீபாவளி கொண்டாடாதீங்க, பொங்கல் கொண்டாடுங்கன்னு சொன்னாரு, வீட்டில் நல்ல தமிழ் பெயர் வைக்க சொன்னாரு, கருத்துக்களோட கொள்கை பெயர்கள் வைக்க சொன்னாரு, பண்பாட்டு ரீதியாக நம்மளை வந்து மாற்றுவதற்கான குரலை அவர் கொடுத்தார். அப்ப காலங்காலமாக புராண சாஸ்திர அடிப்படையில் பின்பற்றப்பட்டதை மாத்தி மொழி வழியாக பண்பாட்டு ரீதியான குரலை முன்னெடுத்தார். அந்த குரலும் இன்னைக்கு பேசுகிற இந்த ஆபாச குரல்களும் ஒன்றா? ரெண்டும் ஒரே மாதிரி கலக குரல்னு சொன்னா சொல்லுகிறவர்களுடைய நோக்கம் என்னன்னு தான் நான் கேட்கிறேன். இத கலக குரல்னு எடுத்துக்க முடியுமா? நிலைப்பாடு வேறொன்றா இருக்கலாம். இல்ல நீங்க இந்த கலக குரல் எப்படி டிஃபைன் பண்றேன்னா, ஒரு தமிழ் தேசியம் பேச குரல் வந்து அவங்களுடைய குரலை நீங்க ஆதங்கமா கவலையை எடுத்துங்களேன். நீங்க எதுக்கு எடுத்தா நீங்க அதாவது பெரியார் பற்றி இது இல்ல, பெரியாரை முன்வைத்து செய்யப்படுகிற அரசியல் தான் இங்க பெரிய குறி. எதுக்கு எடுத்தாலும் பெரியார் அப்படி, இது ஒரு பெரியார் மண் அப்படி சொல்லும் போது தமிழ் தேசிய எங்களுடைய ஆளுமைகள் இருக்குல்ல, வஉசிக்கு எதிராக ஏன் அதை கொண்டாட மாட்டேங்கிறீங்க, ஏன் கலைஞரை கொண்டாட மாட்டேங்கிறீங்க, இப்படி எல்லாம் குரல் வருது. இந்த குரல் ஏன் நீங்க ஒட்டுமொத்த உருவமாக நீங்க பெரியாரை முன்னிறுத்தும் போதுதான் அங்க சிக்கல் வருது. அதை நான் விமர்சன நோக்க அணுகாமலே நம்ம அதை கடந்து வந்ததுனாலதான் இவ்வளவு நாள் கழிச்சு இவ்வளவு நாள் பொறுத்து இருந்தாங்க தமிழ் தேசிய அவர்கள், இவ்வளவு நாள் பொறுத்து இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க எல்லாவற்றையுமே நீங்க பெரியார் தான் காரணம், இது பெரியார், நாங்க பெரியார் வெடி செலுகிறோம் அடிக்கும் போது அப்ப எங்க அப்பன் தாத்தா முப்பாட்டா என்ன அவங்களே கொண்டாடுங்க, ஏன் அவங்கள ஒதுக்குறீங்க? பொறுத்தது போதும் தம்பி எரிதலல் கொண்டு வான்ற மாதிரி இதுல ஒரு நியாயம் இருக்குது, நம்ம ஒத்துக்கணும். எல்லாவற்றையும் மற்றவர்களை ஒதுக்கி விட்டு நீங்க இதை வந்து நிறுத்தும் போது அப்பதான் அது ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவது ஒரு கட்டத்துல அவர்களுக்கு எதிராக நிறுத்திடுறாங்க. ஒரு பாயிண்ட் அவர் சொல்வது, எல்லாவற்றிற்கும் பெரியார், எல்லா தமிழகத்தில் நடந்த மாற்றத்திற்கும் பெரியார்னு சொல்றீங்க. இங்க சில குரல்கள் இருந்தது அப்படி இல்லங்க, நிறைய பேர் பங்களிப்பு செஞ்சிருக்காங்கன்னு அதை கடந்து வந்துட்டீங்க, அது இன்னொரு இடத்துல வேறொன்றா வெடிக்குது, அப்படி புரிஞ்சுக்கங்க. அதாவது எந்தெந்த குரலை இவங்க மதிக்கலன்னு சொல்றாங்களோ அவர்கள் எல்லாருக்கும் உரிய மரியாதையை கொடுத்தது திராவிட இயக்கம் தான். என்ன மரியாதை கொடுக்கல, அவங்கள பற்றி என்ன நம்ம பேசல, அவங்கள பற்றி எந்த வரலாறு நமக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா இவங்க யாரையெல்லாம் அவர்கள் முன்னோடிகள், இவங்க பேரை மறைச்சிட்டீங்கன்னு சொல்றாங்களோ அவர்கள் எல்லோருமே பெரியாரை போற்றியவர்கள் தான், பாராட்டியவர்கள் தான். ஏன் அப்படின்னு கேட்டா, மற்ற யாரும் செய்ய முடியாத வேலையை அவர் செய்தார். ஏன்னா அதை ஒரு இயக்கமாக்குனார். ஒரு கல்யாணத்தை வந்து பிரச்சாரமாக யாராவது மாற்றியிருக்காங்களா? ஒரு திருமணத்தை ஒரு சுயமரியாதை திருமணம், அதாவது திருமண முறையை மாற்றுவது பண்பாட்டு புரட்சி. அங்க திருமண வீட்டில் போய் பகுத்தறிவு அரசியல் பேசுறாரு, பெண்ணுரிமையை பேசுறாரு, பொதுக்கூட்டத்தில் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு.
இதெல்லாம் வந்து மற்றவங்க நினைத்து பார்க்க முடியாத செயல்களை செய்தவர். அதனால அவரை பெரியார்னு சொன்னாங்க. மற்ற எல்லாரும் நீங்க மொழின்னு எடுத்தா இன்னும் 2 பேர் வருவாங்க, பண்பாடுன்னு எடுத்தா இன்னும் 2 பேர் வருவாங்க. இதை அத்தனையும் சேர்த்து இயக்கமாக்கி நடத்தியவர் பெரியாருங்கிறதுனால தான் அவரை பற்றி நம்ம பேசுறோம்.